அனைவருக்கும் வணக்கம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு என்ன கேள்வி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயமா எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு லக்னத்துக்கும் நம்ம பார்ப்போம். சார் 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தால் என்ன சார் பலன், சந்திர பகவான் இருந்தால் என்ன சார் பலன், புதன் இருந்தால் என்ன பலன், ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆக்சுவலாக அது சம்பந்தமாக பார்ப்போம். நம்ம உதாரணமாக 7ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால், 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். ஓகேங்களா? அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஆளுமை மிக்க கணவர் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தூள் பறக்குவாங்க. சார் கணவருக்கு ஒரு பயங்கர கோபம் வருது சார் 7ஆம் இடத்துல சூரியன் தான். இது எல்லாமே உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடம், அதாவது அக்ஷய லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன். அதே மாதிரி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தது அப்படின்னு சொன்னாவே இந்த கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன நிகழ்வு நடக்கும்னா, ரெண்டு விதமான மென்டாலிட்டி இருக்கும். ஒன்று நேர்மறை சிந்தனைன்னு சொல்லலாம், இன்னொன்று எதிர்மறை சிந்தனைன்னு சொல்லலாம். ரெண்டு விதமான ஆசிலேஷன் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். கணவனுக்கோ மனைவிக்கோ கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு தன்மையாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? இந்த விஷயம் தான் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் அதுக்குண்டான பலனாக சொல்லலாமான்னா சொல்லலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்போது தான், சார் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார், களத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்றது ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயா, ஜென்ம லக்னத்துக்கு சொல்லல. நம்ம ஏஎல்பி லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, அதிகாரம் பண்ணுவாங்க. அதிகாரம் பண்ணக்கூடிய கணவன், அதிகாரம் பண்ணக்கூடிய மனைவி, பெண்ணுக்கு வரன் பார்க்கறாங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு சார். அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக